ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது டே 13க்கான கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டர்ன் ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பேட்டர்ன் ப்ராக்டிஸ் நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, கர்சிவ் லெட்டர்ஸ் எழுதும்போது நம்ம ஹேண்ட் அதாவது கை எடுக்காமல் கண்டினியூஸாக ரைட் பண்ணுவோம். இந்த பேட்டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ப்ராக்டிஸ் நமக்கு அந்த லெட்டர்ஸ் அதாவது லெட்டர்ஸ்லேருந்து வேர்ட்ஸ் சேர்த்து எழுதுவோம்ல, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேர்ட்ஸ் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் ப்ராக்டிஸ் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு முந்தின எல்லா கிளாஸஸோட லிங்க்கும் கீழே இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஜிக்ஜாக் பேட்டர்ன் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் என்ன போடுறேன்ட்டு. ஸ்லாண்டிங் லைன், திரும்பியும் அதே. இது நீங்கள் கை எடுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். இது ஜிக்ஜாக். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன ப்ராக்டிஸ்னா மவுண்டெயின் வேலி. பாருங்க நான் எப்படி ரைட் பண்ணுறேன்ட்டு. இது மவுண்டெயின் வேலி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓ பேட்டர்ன். சர்க்கிள் போட்டு அது எப்படி அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க. நெக்ஸ்ட் நம்ம சி பேட்டர்ன். சி ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம்ல, இந்த சி பேட்டர்ன் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ. இதில் இது எல்லாமே நம்ம கர்சிவ் ரைட்டிங் எழுதும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இ பேட்டர்ன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம் நம்ம. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.